அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு சரியா 9 மணிக்கு இத நீங்க கையில எழுதினாலே போதும், உங்க கையில எக்கச்சக்கமா பணம் சேர ஆரம்பிக்கும். இதுக்கு மேல பண கஷ்டம்ங்கிற வார்த்தை கூட உங்க பக்கத்துல வராதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில 2 அற்புதமான சேர்க்கை இருக்கு. அதுலயும் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. முதல்ல அந்த சேர்க்கை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 3-3ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 12, வியாழக்கிழமை, குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர் 3. அடுத்ததா இன்னைக்கு 369ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 12, இதோட கூட்டுத்தொகை 3. அடுத்ததா மாசம் 6வது மாசம், இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பர் நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இது. இந்த நம்பர் தேதியிலேயே வரக்கூடிய அமைப்பு, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம ஒரு சிக்னல். அதாவது இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் தேதியிலேயே இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வருது. அடுத்ததா இந்த நாள்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த 369ங்கிற சேர்க்கை தேதியில வரும்போது அந்த நாள்ல இந்த நம்பரை பயன்படுத்தினோம்னா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த நாள்லயே அப்படிப்பட்ட அமைப்பு தான் நமக்கு இருக்கு. அது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ராகு கால நேரம் மத்தியானம் 3 மணிக்கு முடியுது. அதே மாதிரி காலையில யமகண்டம் 6 மணிக்கு ஆரம்பமாகுது. இந்த குளிகை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பமாகுது. இந்த மாதிரி டைம்லயும் நமக்கு வர்றது இந்த நம்பரோட பவர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும். அந்த வகையில இப்ப நான் உங்களுக்கு பணவசியத்துக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க செய்யக்கூடிய நேரம். இன்னைக்கு நைட்டு சரியா 9 மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அது என்ன 9 மணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள்ல 3, 6, 9 இந்த 3 நம்பரோட எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த 3 நம்பரையும் நாம பரிகாரங்கள்ல பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும்.
இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இது மட்டும் தான் தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் இல்லைனா மட்டும் கிரீன் கலர், அதுவும் இல்லைனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இன்னைக்கு நைட்டு சரியா 9 மணிக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்படி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அடகு வச்ச நகைய மீட்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை அந்த நம்பரோட சேர்த்து உங்க இடது கையில வரைஞ்சுக்கோங்க. இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வரையணும். அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. இந்த முக்கோணத்தை பத்தியும் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதுலயும் இந்த முக்கோணம் நேரடியா நமக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் முக்கோண ஷேப்ல இருக்கக்கூடிய பிரமிடை பயன்படுத்தி தியானம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முக்கோணத்துல 3 கார்னர்ஸ் இருக்கு. இன்னைக்கு 369 நம்பரோட எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால பிரபஞ்ச ஆற்றலும் நமக்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 3 கார்னர்ஸ் இருக்கக்கூடிய முக்கோணத்தை பயன்படுத்தும் போது இதுவும் நமக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய்னு கூட சொல்லலாம். முக்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள 369 நம்பரை எழுதிட்டு இப்போ உங்க கையில எழுதி வச்சிருக்கிறத உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. தமிழ்லயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் அஃபர்மேஷனை நிறுத்தி நிதானமா சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க எப்பயும் போல பாருங்க. உங்க கையில நீங்க எழுதி வச்சிருக்கிறது நைட்டுக்கு மேல நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க முகம் கை கால் கழுவும் போது உங்க கையில நீங்க எழுதி வச்சிருக்க கூடியதையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நாளைய நாள்லயே மாற்றங்கள் ஏற்படுறத கண்கூடா நீங்களே உணர்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.